இப்படி எல்லாம் நடக்குது. அந்த பாபாமார இதை பார்க்கணுமே. அப்படியே வச்சு நாசியில விரல போட்டு சரண்டு ஒரு மஞ்ச கட்டிய வலிச்சு இந்த வாய்க்குள்ள வச்சு இட்டு போட்டு நல்லா ஓத வேலைங்க. இப்படியெல்லாம் செய்யறானுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எல்லாருமே முகமது நபி ஆக முடியுமா? முகமது நபி கிட்ட ஒரு சஹாபி பெண்மணி குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. யார சொல்லலாம், என் குழந்தை பிறந்திருக்கு, பேர் வைங்கன்னு. ஈச்சம்பழத்தை மெண்டு வாயில் வைத்து மெண்டு அந்த குழந்தை வாயில வச்சுட்டு துவா கேட்டாங்க, பேரும் வச்சாங்க. இது முகம்மது நபி வாப்பா, முகம்மது நபி. நம்மள ஹசரத்துமார் வாய்க்குள்ள வச்சு மெண்டா அவ்வளவுதான், புள்ள மௌத்தா போயிட்டு. குழந்தை புள்ள உம்மாவையும் கொஞ்சம் அதை டாக்டர்மார் சொல்லி அனுப்புறான், எஜ்ஜிட் பட்டுரும். அது ரசூலுல்லாஹ் ஈச்சம்பழத்தை சப்பி போட்டு குடுத்தாங்க தானே. இந்த அசரத்திட்ட போலாமா? நாங்க எல்லாம் மாறு. முகமது நபி எங்க, நாங்க எங்க? முகமது நபி தான் செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்யலையே, அவ்வளவு பெரிய சஹாபி செய்யலையே. அது ரசூலுல்லாஹ்ங்க, ரசூலுல்லாஹ்ட உமிழ் நீர். இது நம்முட உமிழ் நீர். அத ஆதாரம் காட்டி தங்கள் வாப்பா வைக்கிறான். எங்க இருந்து வந்திருக்கு? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரம் செய்வது, மந்திரம் ஓது, ரசூலுல்லாஹ் துஆ சொல்லி தந்திருக்காங்க. துஆக்களை ஓதணுமே தவிர மற்றும்படி இதெல்லாம் கிடையாது. அதை இதெல்லாம் ஓதுறான், என்னெல்லாம் ஓதுறான், அதை விட்டுறான், இதை விட்டுறான், காய வெட்டுறான், தேசிக்காய் வெட்டுறான், மந்திரிக்கிறான். தேங்காய் பறிச்சாரியான். என்னடா தேங்காய் பறிச்சாரா? தேங்காயை வச்சு அப்படியே ஓதினா தேங்காய் ஏறுதான். எப்படா தேங்காய் வரும் வண்ட பார்த்தா தேங்காய்க்குள்ள சுண்டலி, சுண்டலி உள்ளுக்கு இருந்து சொரண்ட சொரண்ட தேங்காய் உருளுது. முட்டை ஏறி அனுப்புறேன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாமே படு புறாடு பண்ணிருக்கானுங்க. முட்டையில சின்ன 2 ஓட்டைய போடணும். 2 சின்ன ஓட்டைய போட்டு ஒரு ஓட்டைய குளிக்கு போட்டு உறிஞ்சு குடிச்சா முட்டையில இருக்கிற எல்லாமே வந்துடும். 2 ஓட்டை போடணும். ஒரு ஓட்டையால உள்ளுக்கு போகணும். அந்த ஓட்டைக்குள்ள ஒரு அட்டைய உள்ள விட்டு மெழுகால 2 ஓட்டையும் அடைச்சு போட்டு முட்டையை வச்சா அந்த வாசல் இல்லாம ஒரு முட்டை. அதைத்தான் நம்மளோட பழையாக்க சொல்ற, முட்டையை ஏவி அனுப்பியிருக்கானுகள். தொடையும் மாட்டாங்க, தொட்டா வழங்கிடும், பாரம் இல்லை. வாசல் கூட்ட வந்தோடனே மணல் தானே. அந்த காலத்துல எல்லாம் இந்த பரிசாரிமார் காட்டுற ஊத்து தான். வாசல் கூட்டம் வந்தா வாசல் எப்படி ஒரு தடை மிதிக்கும். தடத்துக்கு பின்னால எடுத்துக்கிட்டு அங்க போனா முட்டை ஓடுது. பரிசாரியார் அவர் காத்துக்கிருப்பார், இரவு வச்சவர். அவர் ஓடி வருவார், என்னம்மா முட்டையை ஏவி விட்டானுகள் வாபோ. நான் நின்றவளுக்கு கால் வழங்காது. இப்ப அது டெலிவிஷன். நல்ல வாசல் கூட்டி கீக்கு வர கட்ட பிடிச்சிக்கு நின்றவளுக்கு முட்டை ஓடினதை காண்ட ஐயோன்னு கீழே விழுந்துடும், கால் வழக்கம் இல்லை. இப்ப காலை உச்சி பிடியா உச்சியும் பாது. இது டெலிவிஷன். ஹைப்போகான்ட்ரேஷன் சொல்றது. இந்த ஹைப்போகான்சிஸ்ன்றது என்னண்டா, யாருக்காவது வருத்தம் இருந்தா, ஃபேமிலியில் ஒரு ஆள் மவுத்தான கேன்சர், அதுக்கு பிறவான வாப்பாட தம்பி ஒரு ஆள் மவுத்தான, மாமி மவுத்தான, இப்படி ஒரு 2-3 மையத்து இல்லாட்டி கண்ணுக்கு அதுக்கு ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஆளுக்கு வருத்தம், கூட்டாளிக்கு ஒரு வருத்தம், அப்படி இப்படி எண்டா இவருக்கு வருத்தம். டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் சரியா இருக்கு. ஆனா ஆளுக்கு செட்டியான வருத்தம், துட்டிக்கும் ஆள் கிடந்தது. இது ஹைப்போகான்சிஸ்ன்னு சொல்றது. இந்த வருத்தத்துக்கு டாக்டர்மார் சொல்லுவாங்க ஒன்றுமில்லம்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆளுக்கு செட்டியான வருத்தமா, உசுறு போக துடிக்காள், மூச்சு எடுக்க ஏலாம், சோறும் இல்ல தண்ணியும் இல்ல, ஆள் இப்படி மையத்து வழக்கம் எல்லாம் சொல்லியாச்சு, பயங்கர இது. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோட்டு ஒன்றும் இல்லை, உங்களோட மதத்தில் என்னையாலும் இருந்தா செய்யுங்க டாக்டர் சொல்லுவாங்க. அவனுக்கு அவ்வளவுதான் செய்யலாம். உங்களோட வருத்தத்தில் என்ன இருந்தா, மதத்தில் என்ன இருந்தா, அவன் ஏன் சொல்றான்டா, இது ஹைப்போகான்சிஸ் அவனுக்கு தெரியும். இந்த ஹைப்போகான்சிஸ்க்கு என்ன செய்யறா, அவங்கள நம்பிக்கைக்கு சில நேரம் வந்துருச்சா சரியாகும் நம்பிக்கை சரியாகும். அதை வச்சு அவன் சொல்லிட்டுவான், டாக்டரை கைய விரிச்சு நான் என்ற பிள்ளைக்கு என்ன நடந்துட்டேன் படுத்துருவா. இந்த முல்லாக்கள் ஹீரோக்கள் ஆகுற. எந்த முல்லாக்கள்? இந்த முட்டை ஓதி முட்டைக்குள்ள ஆட்ட வைக்கவன் ஹீரோ ஆகுற. அவர் நீ வந்திருக்கிறதும் அது வைரவன் உள்ள இறங்கியிருக்கானா, வைரவன் கோபியமா போட்டு வச்சு வைரவன் இறங்குறது. வைரவனை இல்ல மாறா இறங்குற. பத்திரகாளி இறங்கியா, பத்திரகாளி இல்லையடா நீ வச்ச பேரு இறங்கிருக்கான். அவன் என்ன இது ஹைப்போகான்சிஸ். அவன் ஃபெமிலியில யாருக்கோ அப்படி ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக வந்திருக்குது. வந்தா அவக்கும் அந்த பிரச்சனை வந்ததாக ஃபீல் பண்றான். அப்ப இதுக்கு டேப்லெட் இருக்குது, இது கவுன்சிலிங் இருக்குது. மேக்சிமம் 6 மாசம் இந்த பிரச்சனை இருக்கும். 6 மாசம் மேக்சிமம் இந்த பிரச்சனை அதோட சரியாயிடும். அதுக்குள்ளதான் ஓடி போய் பேய் ஆடுறது இறக்குறது எல்லாம். அப்ப இந்த ஹைப்போகான்சிஸ்ல ஒன்றுதான் முட்டை ஓடினதை கண்டா நீ
சரி, சும்மா முன்ன சுட்டு கரைஞ்சலாம். உன்ட கால உன்னை உட்கார வைப்பேன், உன் ஆட்டத்தை அடங்குவேன், நான் கட்டுவன் மருந்து ஒருத்தன் சண்டையில சொல்லிடுவான். அவ்வளவுதான். சில நேரம் அவனே பரிசாட்டுனா பரிசாரி முட்டையும் மட்டையும் கொண்டாந்து வச்சு விட்டு பேசிடுவான். அவனுக்கிட்ட காசு வண்டிக்கு முட்டையும் மட்டையும் வச்சா முட்டையை கண்டா இனி கால் வழக்கம் பெறாது. வைக்கலாள் சரி வெத்தில இல்ல நாள். எனக்கிட்ட எத்தனை பேரை கொண்டாந்திக்காங்க, எனக்கிட்ட எத்தனை பேரை கொண்டாந்து நடக்க இல்லாத ஆள் அப்படியே தூக்கி கொண்டாந்திக்காங்க. தூக்கி கொண்டு வருவாங்க, பேச்சு மில்ல மூச்சு மில்ல ஆளை தூக்கிட்டு வராங்க. போகல நடந்து போகுதா? என்னது பண்றான் மனசு? அப்படியே மனுஷன் மனசு அப்படித்தான். அப்ப முட்டை உருண்டதை கண்ட அப்ப அதை எடுக்கிறவன் யாரு? அந்த தொடப்படா தொட்டா மரமா பயங்கர சின்ன ஏரியாவுக்கு போக மாட்டான். அவன் இடத்துக்கு போவான். அவனுக்கு அந்த அட்டை சாப்பிடாதே. இதுக்கு போற அட்டை அடிக்க நிக்கிறான். அவன் அட்டை வச்சா 4 வருஷத்துக்கு சாப்பாடு இல்லாம வைக்கும். அட்டை வச்சு பாருங்க, ஒரு போத்தலுக்கு தண்ணி எடுத்து அட்டையை வச்சு பாருங்க, ஒண்ணு நீங்க கொடுக்க தேவையில்ல, சும்மா இருக்கும். இந்த அட்டையை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றவங்க மேலப்பாளையத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு முஸ்லிம் ஆள், அப்துல் ரஹ்மான். அவர் அவர் அட்டையை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். சில நோய்களுக்கு சில இடத்துல அட்டை வைப்பார், தேடி போய் அழுக்கிறத மிரிக்கிறத மட்டும் உறிஞ்சு குடிக்கும். அவர் சொன்னார், அட்டை வருஷ கணக்கில் சும்மா இருக்குமா, போயிட்டு மருந்து போத்தல் வச்ச மாதிரி வச்சா இருக்குமா. அவர் இப்படி அட்டையை வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருந்திக்கானோ. அந்த காலத்துல முட்டைக்குள்ள அட்டையை வச்சு முட்டையை ஏவி விட்டான். ஏன்னா முட்டையை ஏவி முட்டையை ஏவி விட்டீங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய டெக்னிக்கல் உள்ள ஆக்கள்லாம் அந்த காலத்துல இருந்திக்காங்க. முட்டையே ஓட்டிருக்கானோ, சும்மா கரண்டும் இல்லை பெட்டியும் இல்லை. பெரிய ஆக்கள் நம்மளோட ஊர் ஆக்கள். எனவே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது பிராடு, இது ஏமாற்று. எனவே இந்த மந்திரம் வேலை செய்யறதெல்லாம் இப்படி இதுல மூட நம்பிக்கையில போய் என்ன செய்யறாங்க, மக்கள் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த கபூர்களை வச்சுக்கிட்டு, இந்த 40 முழ தவளிய இந்த கபூர்களை வச்சுக்கிட்டு அதுல ஒரு பாபா உட்கார்ந்துருவார். அவர் என்ன, நோயாளிகள் வந்து இந்த கபூர்ல இருக்கிறவர்கிட்ட என்ன செய்யற வருத்தங்களை குணப்படுத்தி கேட்கிற, துவா கேட்கிற. இங்க இருந்து தென்னை மரம் கட்டிக்கிட்டு நேத்தி கடனும் எடுத்துக்கிட்டு இந்த கபூர் இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் மிஷின் பொட்டியா லோட நம்மட பொண்டுகளை ஏத்திக்கிட்டு போற என்னத்துக்கு? வருத்தம் லேஸ் ஆகுறதுக்கு. நான் கேட்க, ஏன் கபூர் வந்த, ஏன் கபூர் வந்த? அவுலியா மௌத்தானத்தால நான் கபூர் வந்த. அவரையே அவர் காப்பாத்திக்க இல்லாம மௌத்தாயிருக்கார், உங்களை எங்க இருந்து காப்பாத்துற? அவரே அவருக்கு காப்பாத்த இல்லாம தான் மௌத்தான, மரணத்தை உங்களை காப்பாத்துறது. நாம என்ன ஓதுறோம்? நான் குர்ஆன்ல என்னத்தை ஓதுறோம்? அவனிடமே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று ஓதுறோம் இல்லவா? சூரத்துல் ஃபாத்தியாவில் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதுறோமே. அப்ப நாங்க என்ன செய்யணும்? குர்ஆனுக்கு மாறு செஞ்சுட்டு அவுலியாக்கள்கிட்ட ஓடுறோம். அவுலியாக்கள் அங்க அபுராமன் அங்க ஒருத்தனை அவனுக்கிட்ட போயிருந்தா அவன்டா தேவட்ட காவத்த பள்ளி கொழும்புல அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டான். அங்க போனா சவுதியில எண்ணெய் கிணறு இருக்கு, அங்க இருக்கு எண்ணெய் கிணறு கொழும்புல. தேவட்ட காவத்த பள்ளி சிலைவையில் எண்ணெய் கிணறு வச்சுட்டான். நேர்த்தி கடன் வச்சு எண்ணெயை கொண்டே அதுல ஊத்துறேன், நேர்த்தி கடன் வச்ச எண்ணெயை கொண்டே அதுல அள்ளிக்கு வார நல்ல தேங்காய் கிடைக்கும் ஃப்ரீயால எல்லாம் போனா. அவுலியாவுக்கு ஊத்துற அவுலியா காலரா எல்லாம் புதுனை பார்த்துக்கிட்டு அப்படியே போனா ஒரு அசரத்து பச்சை தொப்பியை மட்டும் போட்டு குந்திக்கிட்டு ஒரு நூலை வச்சுக்கிட்டு நூல் எல்லாம் முடிச்சு போட்டு வச்சு கிடக்கு. இனி நானும் போய் அப்படியே மடிகால இருந்து அசரத் என்ன நடக்குது, என்ன என்ன யாசின்கள் ஓதணுமான்னு கேட்டார். எவ்வளவு யாசின் என்று கேட்டேன். ஒரு 50 ரூபாய்க்கு மிதிக்கி புதுசா ஓதுறண்டா 100 ரூபா, நேரத்தோட ஓதினதை அவுக்குறண்டா 50 ரூபா. என்ன நேரத்தோட ஓதினதை அவுக்குறண்டா என்னன்னு கேட்டேன். நாங்க இந்த நூல்ல ஓதி ஓதி ஊதி முடிச்சு போட்டு இந்த முடிச்சு ஒவ்வொரு யாசினா 50 ரூபா தந்தா ஒரு முடிச்சு அவுப்பேன், 100 ரூபா தந்தா புதுசா யாசின் ஓதுவேன். எப்படி வசதி என்று காட்டி செருப்பால ஓதி யாசினை கட்டி போட்டு வைக்கானுங்கள். போய் பாருங்க, இப்படி எல்லாம் புராடுவாங்க. யாசினை ஓதி நூல்ல கட்டி வைக்கானுங்கள். என்ன டெக்னிக், என்ன டெக்னிக்! அந்த அறிவால் அந்த காலத்துல இப்படியெல்லாம் இந்த மூட நம்பிக்கையில மனுஷன் போயிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு இந்த மூட நம்பிக்கையிலிருந்து இந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி இஸ்லாத்துக்குள்ள வந்து குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி வாழ்ந்தால் நம்முடைய ஈமானும் பாதுகாக்கப்பட்டு நம்முடைய மனநோயாளர்களும் குறித்த நேரத்தில் மருத்துவம் செய்யப்பட்டு நம்முடைய பொருளாதாரமும் பாதுகாக்கப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான்.